ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வீடியோட 2/2 வென் யுவர் ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் 5th பேபி அப்படிங்கிற 2/2 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வரும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே. நம்ம டெஸ்ட் வரைக்கலாம் வாங்க. பார்ட் 1ல் என்ன பார்த்துருப்போம்னா, வி வந்து அவங்க 4 பசங்களையும் அனுப்பிட்டாங்க. அதாவது உங்கள் அம்மா வீட்டுக்கு 2 பேர், வீயோட அம்மா அப்பா வீட்டுக்கு 2 பேர் எப்படி சொல்லி அனுப்பிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அட்டன் டைம் 4 பேரையும் அனுப்பிட்டானேன்னு வீ கால் பண்ணி வர சொல்லியிருப்பீங்க. வீ வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிப்பா. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஷாக்கில் இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து வீயை பேக் கிஸ் பண்ணவே இல்லை, அவனை பிடிச்சி புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடி இப்படி பண்ணுறேன், எனக்கு தெரியும் அந்த 4 பேரையும் வர சொல்லு. வீ உங்களை பார்த்துட்டு, ஏண்டி நமக்காக ஒரு வாரம் டைம் கிடச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், 4 பேரையும் வர சொல்லுன்னு சொல்கிற. வி என்னால் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது. வீ வந்து உங்களை கிஸ் பண்ணிட்டேன். இத்தனை வருஷமாக அவங்க இல்லாமல் தானே இருந்தேன். சொல்லு. லைஃப்பில் இடையில கூட நான் தான் வந்தேன், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறீங்க. வீ வந்து உங்களை தூக்கிட்டான். வீ நான் சொல்கிறது கேள்றா. கேட்குறேன் நீ கேட்குற மாதிரியே இல்லை, எனக்கு அவனுங்க வேணும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். வீ வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். உங்களை தூக்கிட்டு போய் பொத்துன்னு பெட்டில் போட்டால் நீங்கள் வீ அப்படிங்கிறீங்க. பாருவேன், இது நமக்கான டைம் ஓகேவா அப்படி சொல்லிட்டா அவர் மாதிரி பார்க்குறானுங்க. நீ பார்க்குறதே சரியில்லை, வேணாம் போதும். வீ வந்து சிரிச்சுட்டு உங்களை கிஸ் பண்ணி அதுங்காட்டி கண்டுபிடிச்சிட்ட. 5 பிள்ளை கேட்டவன் இப்படி பார்த்தானே என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியாது. வீ போதும், ஆல்ரெடி 4 பசங்க. அதான் என்ன சொல்கிறேன், 4 பசங்க, ஒன்று கூட பொண்ணு இல்லை. ஒரு வேளை பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன் போல். கடைசியில் 4 பேருமே பையன். எனக்கு கண்டிப்பாக பொண்ணு வேணும். வேணுண்டா. ஆல்ரெடி அந்த 4 பேரையே என்னால் சமாளிக்க முடியல, இன்னொன்று சேர்த்து சமாளி. நோ அப்படிங்கிறது. வீ வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிடல. கல்யாணம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்லேயே கேட்டேன், எனக்கு 5 குழந்தை வேணும். ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன நழுவ விட மாட்டேன்டி. அது நான் விளையாட்டுக்குன்னு நினச்சேன், நான் சீரியஸாக தான்ப்பா பேசினேன் அப்படி சொல்லிட்டு வீ வந்து கிஸ் பண்ணுறா. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. வீ அப்படியே வந்து உன் நெக்கில் கிஸ் பண்ணிட்டேன்னு இன்னும் ஸ்மெல் வந்துட்டு போகவே இல்லை. அப்படியா? 4 குழந்தை பெற்றுட்டேன், பட் உன் மேலேருந்து வர ஒரு ஸ்மெல் ஸ்டில் மாறல அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபேஸ் உங்கள் மேலே வச்சு ரப் பண்ணுறான். வீ வேணா பொறுமையாக ஓகே அப்படி சொல்லிட்டு வீ வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். வீ வந்து உங்கள் செஸ்ட் அப்படியே சக் பண்ணிட்டே இருக்காங்க. பொறுமையாக வலிக்குதுடா. வீ சக் பண்ணிட்டேன்னு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருஷமா? ஆமாம், அவனுங்க பிறந்ததில் நீ என்னை தொட்டவே விடலை. கேட்டால் அவனுங்க 2 பேர் அழுறானுங்க, அவனுங்க 2 பேர் அம்மாங்கிறாங்க. என்னை விடு இல்லாட்டி அவனுக்கு தூக்கிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறேன். இப்படியே போச்சு. இன்றைக்கி தான் யாருமே இல்லாமல் என்னோட ராஜ்யண்டி இன்றைக்கி எப்படி சொல்லிட்டு உங்களால் ஸ்டொமக்கில் வந்து ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறான். வீ அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணுறீங்களா? கவனிக்காத நேரத்தில் தூக்கிட்டு போயிடுறே. தூக்கிட்டு போய் என்ன முடியுது வந்து கெடுத்து விட்டுறாங்க எப்படி சொல்லிட்டு வீ வந்து பொறுமையாக கீழே இறங்குறா. நீங்கள் என் பையனை திட்டாமல் என்ன பண்ணாலும் பண்ணேன், திட்டினா எந்திரிச்சு போடா படி அப்படி சொல்லிட்டு வீ வந்து கீழே போய் உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். உங்களுக்கு செம்ம ப்ளஷர் கொடுக்குறான், உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷர் ஆகுது. வீ பொறுமையாக, ஐயோ 4 பிள்ளை பெற்ற மாதிரியாடி இருக்குது, இன்னொடி ஃபஸ்ட் டைம் மாதிரியே இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு வீ வந்து அப்படியே என்டர் பண்ணுறீங்க. பொறுமையாடா, வலிக்குதுடா. என்னடி 4 பிள்ளை பார்த்தா வலிக்குதுன்ட்டு அப்படி சொல்லிட்டு வீ வந்து ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறா. நீங்கள் பொறுமையாக பண்ணு, வலிக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு டைமுக்கு மேலே அது உங்களுக்கு அப்படியே ப்ளஷர் ஆகுது. 2 பேரும் அப்படி மூன் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள் வீ பக்கத்தில் படுத்துட்டு இன்னொரு இப்போ தான் முடிச்சிருக்கு, இன்னொரு ரவுண்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு திருப்பியும் மேலே வீ ஏட் பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு செம்ம ப்ளஷர், உங்களால் தாங்கவே முடியல. உங்களால் வீயவே கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அன்கவுண்டபுளாக போக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வீ முடிச்சுட்டு படுக்கிறான். டயர்டாக இருக்குடா. வச்சு செஞ்சிட்டீல. ஆமாம், 1 வீக் அப்புறம் வந்துடுவானுங்க. கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது. அதான் அட போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வீயை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. வீ உங்களை அப்படியே இழுத்து அவனோட செஸ்ட்டில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல 2 பேர் இப்படி ஃப்ரீயாக படுத்து என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு வீயை தட்டுறீங்க. வீயை சிரிக்கிறா, நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி வந்துடுச்சு. நீங்கள் வீ பசிக்குது அப்படிங்கிறீங்க. இரு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை திருப்பி ஹக் பண்ணி தான் படுத்துருக்கான். சமைக்கலான்னு சொன்னேன், எனக்கும் தாண்டி டயர்டாக இருக்குது. சரி விடு, ஃபுட் வேணால் ஆர்டர் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்களும் வீயோட ஃபோன் எடுத்து ஆர்டர் போட்டிங்க. ஆர்டர் போட்டு பார்க்குறீங்க, அந்த ஃபோன் ஃபுல்லாக உங்கள் பசங்க ஃபோட்டோ ஃபுல்லாக நீங்கள் அனுப்புனது தான். நீங்கள் பார்த்துட்டு 4 பேர்த்தையும் மிஸ் பண்ணுறேன், திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டே அப்படி சொல்லிட்டு வீ வந்து உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான்.
என்ன தான் இருந்தாலும் அது என்னோடய உயிரில் அப்படி தான் மிஸ் பண்ணுவேன். அப்போ நீ வந்து என்னோடவன் ஓகேவா? அது என்னோடய உயிர், அது என்னோடய உயிரும் சேர்ந்தது தாண்டி. ஆமாம், நம்ம 2 பேரோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அதாவது ஆரம் சுகா பிறந்தாங்களா அந்த டைம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே கீழேருந்து வரீங்க அவ்வளோ ஃபோட்டோஸ், சின்ன சின்ன மூமெண்ட் கூட நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பி வச்சுருக்கீங்க. நீங்களும் அதை ஹாப்பியாக பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். வி என்ன சொல்லிட்டு வி உங்களை பார்க்குறான். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? செஞ்சுட்டு சொல்லவா? ஓகே அப்படி சொல்லிட்டான். நீங்கள் வியை ஹக் பண்ணிட்டீங்க. வியை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா வியோட ஃபோன் அடிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க வியோட அம்மா தான். அம்மா இரு அப்படி சொல்லிட்டு வி வந்து அவன் பேண்ட்டை மட்டும் போட்டு உங்களுக்கு ஷர்ட் மட்டும் போட்டுடுறான். போட்டுவிட்டு 2 பேரும் பெட்ஷீட்டை லைட்டாக கவர் பண்ணிவிட்டு அது வந்து வீடியோ கால் தான் அட்டன் பண்ணுறீங்க. ஆரமும் சுகாவும் தான். அம்மா என்னாச்சு சுகா, என்னாச்சு? அம்மா ஜேகேவும் ஜெமினும் எங்கம்மா? வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், காணம்மா அப்படி சொல்கிறோம். சுகா கண்ணில் தண்ணியாக கலங்குது. சுகா ஏன்டா அழுற? சுகா அழாது. என்னாச்சு அப்படின்றான். வியோட அம்மா வந்துட்டு பார்த்துட்டு அப்போலேருந்து ஜேகே ஜெமின் வேணும்னு ஒரே அழுகுடா, என்னால் முடியலடா, சமாதானம் பண்ணி ட்ரை பண்ணி முடியலன்னு தான் உங்களுக்கு காலே பண்ணியிருக்கேன். ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவும் ஜிமினும் அம்மம்மா வீட்டில் இருக்காங்க. அம்மம்மா வீட்டில் இருக்காங்களா? அப்போ நாங்கள் மட்டும் ஏன் இங்கே இருக்கோம்? என்னால் ஜேகே ஜிமின் இல்லாமல் இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்து சுகா பார்க்குறீங்க. எப்போ பார்த்தாலும் சுகா தான் அவனுக்கு 2 பேர்த்தையும் போட்டு ஆட்டி பொழந்துக்கிட்டு இருப்பான். இப்போ என்னன்னா அழுறான் உங்களுக்கு. அப்போ என் பையனுக்கு எவ்வளோ பாசம் இருக்குல்ல அப்படி தான் தோணுது. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி வியை பார்க்குறீங்க. அவன் அழுதுட்டுருக்கான், சிரிக்கிறார். அவன் எப்போ பார்த்தாலும் ஜேகேவும் ஜிமினியும் இவனுக்கு ரொம்ப சேட்டப் பண்ணுறாங்க, நமக்கு வேணாம் தூக்கி போட்டுடலாம் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ பாரு காணோன்னே அழுகுறான் அப்படின்னாலே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் க்யூட்டாக கண்ணெல்லாம் தேய்ச்சி உங்களை பார்த்துட்ருக்கான். சரி அம்மம்மா வீட்டுக்கு நாளைக்கு போயெலாம் அழாத. அவங்க 2 பேரும் அப்புறம் என்ன தேடலையா? ஆரம்பன்ட்டு ஆமாம், அவங்க எங்களை தேடலையா? எங்கள் 2 பேர்த்துக்கும் அவங்க இல்லாமல் இருக்கவே முடியல, எங்களுக்கு அவங்க வேணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் ஃபோன் அடிக்குது. இதில் அட்டன் பண்ணால் ஜேகே ஜிமின்னு கத்தி அழுகுறாங்க. எடுத்தோடனே அழுகுறாங்க. ஆரம்பம் சிவாவும் என்னாச்சு அம்மா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனில் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஜேகே என்னாச்சு ஜிமின் என்னாச்சுடா இங்கே பாருங்கள் ஃபோனில் அம்மா பாருங்க. அம்மா ஆரம்பண்ணா சுகா அண்ணா காணும், அம்மா காணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழுகுறாங்க. நீங்கள் 2 பேர்த்தையும் சேருன்னு இருக்கீங்க. இங்கே இவனுங்க 2 பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 ஃபோனையும் ஆப்போசிட்டில் காட்டுறீங்க. அப்போ தான் ஒருத்தன் பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டு சுகா எங்கே போனேன்? ஜிமின் சுகாவை தேடுறான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்கிறான். சுகா வந்துட்டு நான் இந்த உங்கள் 2 பேர்த்தையும் தேடினேன். உடனே நான் உங்கள் 2 பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்போ இங்கே வருவீங்க? எப்போ இங்கே வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படி க்யூட்டாக கேட்குறோம். நீங்கள் பார்த்துட்டு பாரு நாளை ஒன்றா விட்டால் அடிச்சுக்கிட்டு நாருங்க. இப்போ பாரு எப்பெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. வீக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு இப்போ நீ எதுக்கும் சிரிக்கிற? எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, நான் மட்டும்தானே. இந்த மாதிரி ஒரு நான் ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி சொல்கிறீங்க. வந்து அழுறான். நீங்கள் எப்படி சொல்லிட்டு திரும்பும்போது கையில் அந்த ஃபோனும் சைடு திரும்பிச்சு. அழுதுகிட்டே கையை திருப்பியிருப்பான். நீங்களும் உங்கள் கையை திருப்பியிருப்பீங்க. உங்கள் 4 பசங்களும் பார்க்குறாங்க. அழுறான். அப்பா 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 அப்படிங்குது. 4 அட்ட டைமில் அப்பாங்குது. உங்கள் அம்மாவும் என்னாச்சு அப்படி சொல்லி பார்த்துருப்பாங்க. வியோட அம்மாவும் பார்த்துருப்பாங்க. ஏன் அழுவுற மாப்பிள்ளை என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வியோட அம்மா சிரிச்சிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறியாடா? நல்ல பிள்ளையாட்டுமே கேட்டதே இல்லைல்லம்மா, இங்கே பாரு அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை எப்படி சொல்கிறீங்க? வந்து அவங்களை ஹக் பண்ணிட்டா ஃபோன் அப்படியே 2 பேரும் கீழே போட்டிங்க. ஃபோனை வந்து 2 பேரோட பேரண்ட்ஸும் கட் பண்ணியிருப்பாங்க. இவனுங்க 4 பேர் மாற்றி அழுதுட்டு இருந்திருப்பானுங்களே. அப்படியே ஒவ்வொருத்தனா சைலண்ட் ஆகிட்டான். அப்பா அழுறாரு, நம்ம அழுந்தனால தான் அப்பா அழுறாரு அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து சுகாட்ட சொல்லியிருப்பான். அப்படியா அப்படி சொல்லிட்டு சுகா வந்து சைலண்ட் ஆகிருப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டிக்கு கால் பண்ணோம்னா அங்கே ஜேகேவும் ஜிமினி நம்ம பார்க்கலாம். பாட்டிகிட்ட சொல்லி நம்ம கால் பண்ணி பேசலாம் சரியா அப்படி சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்தா அவனுங்க 2 பேர்த்துக்கு கால் பண்ணி 4 பேரும் மாற்றுக்கட்டுக்கு ஃபோனில் கேமையான்னு பேசிகிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மா வந்துட்டு சரி பேசிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டாங்க. உங்கள் அத்தையும் அப்பாடி பேசிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சிட்ருக்கான். இங்கே பாரு ஒன்றும் இல்லை நான் இதுக்காக தட்டி சொன்னேன் 4-5 குழந்தை பெற்றுக்கலான்னு. பார்த்தியா ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ பாசமாக இருக்காங்க. எனக்கும் புரியுது, நானும் ஒரே பொண்ணு தான்.
எனக்கு தெரியுது வி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறேன், நீங்களும் ஹக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலிங் பில் அடிக்குது, சாப்பாடு வந்துருச்சு. நீங்கள் தான் போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் போயிட்டு 2 பேர்த்துக்கு பிளேட்லலாம் எடுத்துகிட்டு வரீங்க. வந்து அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து அவங்க 4 பேர் எவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படி சொல்லி அது மாற்றி மாற்றி என் மைண்டில் தோணிகிட்டே இருக்குது. இத்தனை நாளாக வந்து தோணியிருக்காது. என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி தான் தோணியிருக்கும் அதுக்கப்புறம் சிரிக்கிறப்ப பரவாயில்ல இப்போ ஒத்துமையாக இருக்காங்க அப்படி தோணியிருக்கும். ஆனால் இப்போ ஒருத்தர் மிஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தான் புரியுது. அதனால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ அப்படி சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் கூட்டி விட்றீங்க. சாப்பிட்றான். நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு எப்படி சொல்லிட்டு விட்டால் சிரிக்கிறான். தூங்கலாமா? சரி இப்படி சொல்லிட்டு வந்து படுத்துட்டான். நீங்கள் பக்கத்தில் படுத்துட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ 2 பேருமே திரும்பி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் படுத்துறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கசகசனே இருக்குது. உங்களுக்கு குளிக்கணும்னு தோணுது. நீங்கள் பார்க்குறீங்க வந்து லைட்டாக அப்படி கண்ணை மூடி படுத்துருக்கான். சரி தூங்கிட்டான் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக பக்கத்தில் பார்க்குறீங்க. டவல் எதுவுமே இல்லை. சரின்னு பதுங்கி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. கட்டப்பத்து ரெஸ்ட் ரூம் டோரை யாரோ பிடிச்சிட்டாங்க. டக்குன்னு திரும்பிட்டீங்க. என்ன பண்ணுற? குளிக்க போகிறேன். நீ என்ன பண்ணுற? இல்லைடா அப்படியே நிற்கிறேன். மேடம் நீங்கள் என்ன பண்ணுற? கதவை விட அப்படி சொல்லிட்டு கதவை பிடிச்சி இழுக்கிறீங்க. நான் சேர்ந்துலாம் வேணாம். ஆல்ரெடி சேர்ந்து தான் அங்கே 4 இருக்குது போதும். பாப்பாலாம் வேணாண்டா விடுடா அப்படிங்கிறீங்க. அவன் விடவே மாட்டேங்கிறான். கதவை பிடிச்சிட்டு நானுங்கிறாங்க. குழந்த மாதிரி பண்ணாது. குழந்தையும் ஒன்றும் பண்ணலை, குழந்தை வேணும்னு பண்ணுறேன். ஐயோ அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிடிச்சி தள்ளிட்டு இருக்கீங்க. அவன் சிரிச்சுட்டே வந்து உள்ளே வந்துட்டான். வேணாம், என்ன வேணாம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறா. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் வந்து இந்த ஷவர் கையில் போய் கிஸ் பண்ணிட்டு அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சும்மா ஹாட் அண்ட் வைடாக போகுது. பொறுமையாக இந்த தண்ணி வச்சு குறட்டா. நோ இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷவரில் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகுறீங்க. தான் உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பான். அவ்வளோ நோட்டியாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டே வெளியே வரீங்க. நீ பார்த்துட்டு எதுக்குடா குளிக்க போனேன்னு தோண வச்சுட்டேன். அப்படியா அப்படிலாம் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு திரும்பி ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஒரு 8 மணி போல் தான் எழுந்திரிச்சிங்க. பார்த்தா வந்து தூங்கிட்டுருக்கான். ஆஃபீஸ் போகலையா? போகல. எந்திரிட்டா அப்படிங்க. போகல. உன் பசங்க உன்ன மாதிரியே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை தலையை தூக்கி பார்க்குறான். அவனுங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க. எழுப்புனா அம்மா அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படியே பண்ணுறடா என் தங்க அப்படி சொல்கிறீங்க. அப்படியே ஆடிக்கிறான். நாளும் பார்க்க ஒன்றை மாதிரியே இருக்குது. ஈவன் பேசுறது செய்கிறது எல்லாம். எதுக்குடா 10 மாதம் நம்ம சொந்த பெத்தோன்னு இருக்கு. நீங்கள் பெற்றுக்க வேண்டியது தானே. என்னால் பெற்றுக்க முடியாது தானே நீ பெற்று தர. இந்த வாய்க்கு குறைச்சலே இல்லை. எப்படி சொல்லிட்டு எழுப்பி விட்றீங்க. நான் ஆஃபீஸ் போகல. ஏன் போகல அப்படிங்கிறீங்க. அவன் ஃபேஸ் வந்துட்டு நல்லா புஷ்ஷின்னு ஆயிடுச்சு. தலையெல்லாம் கலைஞ்சி போய் உட்காந்து கண்ணை தேய்ச்சிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஏன் போகல? நான் லீவ் சொல்லிட்டேன். என்னத்துக்கு? அதான் அப்படி சொல்லிட்டு அப்படி க்யூட்டாக பேசுகிறான். உங்களுக்கு வந்து இப்படி க்யூட்டாக பேசணும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அழகாக ரசிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் 1 வீக் நம்ம இப்போ ஒன்றா ஹாப்பியாக இருக்கலாம் சொன்னேன்ல, அதான் லீவ் போட்டேன். ஓ சரி சமைக்கவா? போ அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்து போய் குக் பண்ணிட்டுருக்கீங்க. வந்து உங்களை பேக் குக் பண்ணிட்டு நிற்கிறான். பூ மாட்டேன். ஏன்? உன் பசங்க 4 பேர் வந்துட்டா நான் உன்னை இப்படி ஹக் பண்ணனாலே எங்கம்மா 4 சேர்ந்துக்கிட்டு ஆடும். அதனால தான் இப்போயே ஹக் பண்ண இல்லைன்னா எனக்கு சான்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அவன் ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுற நீங்கள் அப்படிங்கிறீங்க. வந்துட்டு உங்களை திருப்பிட்டா அப்படியே உங்களை தூக்கி அவன் ஹிப்பில் உட்கார வச்சிட்டான். என்ன பண்ணுற? நான் குக் பண்ணுறேன், நீ என்ன பாரு. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருங்க. அவன் குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து வியோட நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. வேணாம் குக் பண்ணணும். என்ன நான் சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே ஜாலியாக சிரித்து விளையாண்டுட்ருக்கீங்க. ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பெரிய டிஷர்ட், அது லூஸான டிஷர்ட் போட்டு ஒரு ஜாகி பேண்ட்டு போட்டு அப்படி போட்டு மேலே ஒரு ஓவர் கோட் வேறு போட்டிருக்கீங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே வரீங்க. வந்து அழகாக நிற்கிறான். வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு காஃபி கலரில் ஒரு ஓவர் கோட் போட்டிருக்கான். பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் செம்மையாக இருக்குடா. 4 பிள்ளைக்கு அப்பா மாதிரியே தெரில. நீ ஏன்டி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க? இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்குது. போ ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுருவேன் அந்த மாதிரி போட்டுவா. டேய் கம்முனிடா, 4 பிள்ளைக்கு அம்மா அப்படி போட்டால் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்ச வேகமாக ரூம்ஸில் தள்ளுறான். வேணாம் இதுவே நல்லா தான் இருக்குது. அப்படியே வாடி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த தமிழில் இருக்குல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துறான். இதெல்லாம் வேணாம். யாராச்சும் 4 பிள்ளை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டேன்னா என்னை பார்த்து ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. என்னை விட்டு இங்கே பாரு,
யார் என்ன நினச்சா உனக்கு என்ன, நீ போடு, நீ ஸ்டில் அப்படியே தான் இருக்க, ஸோ எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சிருக்க போடு. அது சரி அப்படி சொல்லிட்டு நீங்களே போடுறீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க வி உங்களை பார்த்துட்டு. பொண்டாட்டி இப்போ வெளியே போகிற மூடு வெளுத்துருவேன் போட அப்படி சொல்லிட்டு வீயை பிடிச்சி தள்ளுறீங்க. வீயை சிரிச்சுட்டே வந்து நான் வந்துட்டான். இப்போ 2 பேர் வந்து பைக்கில் போகலாம் அப்படி சொல்லிட்டு வீ பைக் எடுத்துகிட்டு வரான். பைக்கா? பைக் தான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் வீயும் பைக்கில் போகிறீங்க. உங்களுக்கு வந்து பைக் ரேஸ் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். எங்கே போகலாம் ஃபஸ்ட்டு? உங்க கூட பைக்கில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரேசிங் போகலாமா? அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. போகலாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் வீ வந்துட்டு பைக் ரேஸ் பண்ணுவாங்க அந்த பிளேஸ்க்கு போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு ஒரு பைக் வாங்கிட்டு வரான். இன்றைக்கி எதுக்கு? ஓட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டினேன், அப்போ உனக்கு அவ்வளோ பைக் ஓட்ட பிடிக்கும், இப்போ அப்படியே விட்டுட்டே இல்லை ஓட்டு அப்படி. ஓகேவா? ஓகே தாண்டி அப்படின்றா. நீங்களும் வீயும் வந்துட்டு இப்போ ஆளுக்கு ஒரு பைக்கில் இருக்கீங்க. ரேஸ் வச்சுக்கலாமா? வீ தோற்று போயிடுவேன். ரொம்ப தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு பைக் ஓட்டி, ஸோ நான் தான் ஜெயிப்பேன். எவ்வளோ நாளாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்றீங்க. நீங்களும் வீ அதுக்கப்புறம் ரேஸ் வைக்கிறீங்க. நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. வீ வந்துட்டு ஐயோ எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். வீ அதாவது நீங்கள் மறைஞ்சிட்டீங்க வீயை விட்டு, அதுக்கப்புறம் தான் வீ வந்திருப்பான். நீங்கள் வீக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. என்னாடி வீ நான் தான் சொன்னேன் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்த்து கண்ணடிக்கிறீங்க. வீ உங்களை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உங்களுக்கு நிறைய பிளேஸ் ரொம்ப பிடிச்ச பிளேஸ்க்கெலாம் போயிட்டுருக்கீங்க. அதாவது லவ் பண்ணப்போ போயிருப்பீங்க, அது அந்த பிளேஸ்க்கெலாம் போயிட்டு இப்போ 2 பேர் வீட்டுக்கு வரீங்க. நைட்டு தான் வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வீ உங்களை தூக்கிட்டான். வீ என்ன பண்ணுற? ஒவ்வொரு பிளேஸ்லையும் கூட இருந்தப்போ அவ்வளோ இதாக இருந்துச்சு. சிம்பிள் இப்போ எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீ வந்து உங்களை தொம்முன்னு பெட்டில் போடுறான். அப்புறம் 2 பேரும் இந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு 2 days 3 days ஆகுது. டெய்லி மேக்கவுட் தான். மூவி பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மேக்கவுட் அப்படியே போயிட்டுருக்கு உங்களுக்கு. இன்றைக்கி வந்து உங்கள் பசங்க 4 பேர் வராங்க. நீங்கள் வந்து காலையிலே அவ்வளோ ஹாப்பியாக சமைச்சிட்ருக்கீங்க. ஒயன் என்ன எப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. இந்த 1 week என் கூட ஜாலியாக இருந்தா? ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஆனால் என்ன நான் அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. வீ ஃபேஸ் அப்படி டல்லாம் இருக்குது. என்னாச்சு என் புருஷனுக்கு அப்படி சொல்லிட்டு வீயோட ஃபேஸை தூக்கி பார்க்குறீங்க. இந்த 1 week என் கூட ஹாப்பியாக இருந்தேன், பட் இந்த ஸ்மைலை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், என்ன ஹாப்பினஸ்ஸையும் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே க்யூட்டாக பவுட்டியாக கீழே தள்ளுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு பாரு என்ன பாரு என்ன அப்படி சொல்லிட்டு அவங்களை பார்க்குறான். அந்த 4 பேரும் நமக்காக பிறந்தவங்க, ஓகேவா? நம்மளால இந்த பூமிக்கு வந்தவங்க. அவங்க இல்லாமல் நம்ம 2 பேர்னாலையும் இருக்க முடியாது. உனக்கும் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தெரியுது. ஃபேஸ் சிரிக்கிறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஆமாம் தானே? 4 பேர் இல்லாமல் முன்னால் இருக்க முடிஞ்சுதா? 1 week 2 பேரும் ஹாப்பியாக இருந்தோம். அந்த ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இருந்தோம்னு நினச்சிப்பாரு. வீ எப்படின்னு நினச்சி பார்க்கலாம். மேக் அவுட் பண்ணுறப்ப கூட நீங்கள் மேக்ஸிமம் குழந்தைய பற்றி பேசிகிட்டே தான் இருப்பீங்க. ஒரு செகண்ட் நினச்சிட்டு இருந்தோம் ஈவன் மேக் அவுட்டில் கூட. இப்போயே தெரியலையா? நம்ம 2 பேருக்கு அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அப்படி தான், ஓகேவா? கேட்டு சொல்கிறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நல்லா சமைச்செல்லாம் முடிச்சிட்டிங்க. உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. வீ அவ்வளோ ஹாப்பியாக போய் திறக்கிறான். நீங்களும் தான் பார்த்தா ஆரம் சுகா ஜேகே ஜிபி 4 பேர் குடுன்னு ஓடி வராங்க. சிரிச்சிட்டே நம்ம தூக்குறான். 4 பேர் வந்துட்டு வீ மேலே தமால் விழுகிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு வந்துட்டீங்களா அப்படின்னு அம்மா அப்படி சொல்லிட்டு 4 வேகமாக வீயை விட்டுட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுது. நீங்கள் ஒவ்வொருத்தர் ஃபேஸ்லையும் கிஸ் பண்ணிட்டு அம்மா உங்கள் 4 பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணிடுறேன் நானும் அப்படி சொல்லி எல்லாம் மாற்றுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு போய் உட்கார வச்சுட்டு 4 பேத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. கரெக்டாக உங்கள் அம்மாவும் வீயோட அம்மாவும் வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா வீயோட அம்மா பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு அப்படி சொல்லிட்டு 4 பேர் உங்களை பார்க்குறாங்க. என் குழந்தைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் அத்தை உங்கள் மாமா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எல்லோரும் உங்களை பார்த்துட்டு எங்களோட பேத்தி பேரன்ப்பா அவர் எப்படி பார்த்துக்காம சரி எப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ உங்கள் 4 பசங்களையும் உட்கார வச்சுட்டு நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்க. வீ வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். உங்கள் எல்லாத்துக்கும் அம்மா ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். என்ன அப்படி சொல்லிட்டு 4 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க மேலே தாவிட்டு இருக்காங்க. வீ டே தாவி மொண்டாட்டி தள்ளிடாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பிடிக்க வரான். 4 பேர் வீயை தள்ளுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா, இனி பேர் மொண்டாட்டிக்கிட்ட போகவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து 2 பேரும் பயங்கரமாக அந்த 1 week என்ஜாய் பண்ணிங்களா? அடிக்கடி ஷாப்பிங்லாம் போயிருப்பீங்க. ஷாப்பிங் பண்ணப்போ ஃபுல்லாக பேபிஸ்க்கான திங்ஸ் தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ அது ஒவ்வொன்றே எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. டாய்ஸு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு கொடுக்குறீங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி குதிச்சுட்டு இருக்கீங்க. 4 பேரும் உங்களை தான் ஹக் பண்ணுறாங்க. வீ உங்கள் 5 பேரையும் பார்த்துட்டு நான் தான் எல்லாம் வாங்கி கொடுத்தானா எனக்கு ஒரு ஹக் கூட இல்லை, தேங்க்யூப்பா அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு 4 பேர் வீயை ஹக் பண்ணுறாங்க. வீயை சிரிச்சிட்ருக்கான். இப்படியும் உங்கள் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு மார்னிங் நல்லா எல்லோரும் தூங்கிட்டுருக்கீங்க, இல்லை ஒரே பெட்டில் தான் தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து வீ எந்திரிங்க வீ எப்படி சொல்லிட்டு வீயை பொறுமையாக எழுப்புறீங்க. நீங்கள் எழுப்பிட்டு இருக்கும்போதே ஆரம்பிச்சுக்கோ 2 பேருமே அட்டன் டைமில் எழுந்திரிச்சிட்டானுங்க.
ட்வின்ஸுங்கிறது ஒரு செகண்ட் நிரூபிக்கிறாங்கடா அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சிட்டு என்னாச்சும்மா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கோரஸாக கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை அம்மா அப்பாவை தான் எழுப்பிட்டுருக்கீங்க, நீங்கள் தூங்குங்க. ஏன் அப்பாவை எழுப்புறேன் சும்மா தான் அப்படிங்கிறீங்க. ஜேகே ஜிமின்னு உங்கள் 2 பேர் சவுண்ட்லாம் கேட்குது, ஆளை வச்சு எழுந்திரிச்சிட்டாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் க்யூட்டாக வந்து வீ மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு அப்பா அம்மா எழுப்பிட்டுருக்கேன் ஒன்றும் ஆளை அப்படியா எழுப்பணுமா ஆடு சொல்லி ஜேகே கேட்குறா. நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்துட்டு வீ கிட்ட போகிறா. நீங்கள் என்ன பண்ணுறாய்வா அப்படின்னு பார்த்துட்டீங்க. வீடு 2 கொண்டு உடக்கணும் விரிச்சிட்டான். உங்களுக்கு கொஞ்சம் ஆத்தாடியும் அப்படி ஆயிடுச்சு. அப்பா எந்திரி அப்பா எந்திரி. நீங்கள் என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்குறீங்க. வீ தட்டா புட்டா எந்திரிச்சிட்டான். வீ எந்திரிக்கிட்டு தான் பார்க்குறான். ஆரம்பிச்சுக்கோ 2 பேர் தொடையில் உட்காந்துருப்பாங்க. ஜிமின் மாடியில் அதாவது வயிற்று மேலே உட்காந்துருப்பான். ஜிமின் டக்குனு விழா போயிருப்பான். நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. எந்திரிச்ச வயத்தில் வீ 2 பேர்த்தையுமே பிடிச்சிட்டான். அப்படியே 4 வீயை பார்த்துட்டு ஏன் இப்படி எந்திரிக்கிற, நீங்கள் வீயை பார்த்துட்டு ஏன்டா இப்படி பேய் மாதிரி எந்திரிக்கிற, என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து நீ அப்பா உயிர் பாவிகளா உயிர் எடுத்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறேன். நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. எதுக்கூட ராத்திரி எல்லாம் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறான். மணி வந்து மார்னிங் 4 தான். வீ திருப்பி டவால விழுந்துட்டான். எல்லாம் பார்த்துட்டு அப்பா எந்திரி அம்மா தான் உன்னை எழுப்பிச்சு எந்திரி எந்திரி அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாம் மாற்றுக்கிட்டு கற்றுது. வீ டப்பா டப்பா டப்பான்னு எல்லாத்தையும் பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டாருங்க. வீ அப்படிங்கிறீங்க. ஐயோ எப்போ சாமி முடியல, இந்த 4 பேத்தை போட்டு எழுப்பி விடுதுங்க, கமத்துவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி குப்புறப்படுத்திட்டா. இப்படி எந்திரிடா அப்படிங்கிறீங்க. திருப்பி 4 வந்துச்சு. அப்பா 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 அப்பான்னு சரிடா எந்திரிக்கிறேன்டா விட்டுருங்கடா மனசில் நிம்மதியாக விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து எந்திரிச்சு உக்காண்டா. நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. வீ இப்போ எது கூடயே எழுப்புற அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கேட்குறான். உங்கள் 4 பசங்க உங்களுக்கு க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீயோட கையில் ஒன்று வைக்கிறீங்க. வீ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ப்ரெக்னன்சி கிட்டா டெஸ்ட் பண்ண போறியா, அட கண்ணத்தை வந்து பாடுறான். வீ வந்து பார்க்குறா. அதில் 3 லைன் இருக்குது. வீக்கு வந்து செம்ம ஹாப்பி. வீ உங்களை டைட்டாக ஹக் பண்ணிப்பான். உங்களை ஹக் பண்ணதை பார்த்துருந்தா போதும். நீங்கள் பெற்ற 4 கடன் வந்து வீயை தள்ளுறாங்க. வீ டே விட்டுங்கடா விடுங்களா இப்போ நம்ம அம்மா ஹக் பண்ணாத அம்மா தொடாத அப்படி சொல்லி எல்லாம் சொல்லுது. வீ ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஐயோ இது பெற்ற நீ அம்மா ஹக் பண்ண அடிச்சனா பாரு அப்படி சொல்லிட்டு சுகா சண்டைக்கு போகிறான். அடிச்சனா பாரா டே நான் பெற்றவனே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து கேட்குறான். நீங்கள் சிரிச்சுட்டே வீ என்ன இப்படி கேட்குற, ஏண்டி ஒரு ஹாப்பியான நியூஸ் சொன்னீங்கன்னா ஹக் பண்ணால் எப்படி பண்ணுறாங்க பாரு, என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். ஆரம் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்து கேட்கவும் ஜேகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு அது பாடுன்னு வீ ஒன்று அப்பா சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வீயை பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் குட்டி 2 பாப்பா வரப்போகிறாங்க. பாப்பாவா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி. ஜேகே ஜிமின்லாம் போய் ஹக் பண்ணிட்டு அப்போ பாப்பாவா அப்படிங்கிறாங்க. ஆரம்பி சுகம் பாப்பாவா குட்டி பாப்பாவா, ஜேகே ஜிமின் மாதிரி இந்த மாதிரி குட்டி பாப்பாவாக இருப்பாங்க. குட்டி பாப்பா தான் அப்படின்னு சொல்லி 4 பேர் வேகமாக ஓடி வந்து உங்களை தான் ஹக் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஹக் பண்ணியிருப்பான். வீக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் யாருமே தூங்கலை, எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகே ஜிமினும் ஆரம்பிச்சுக்கவங்க கூட கொஞ்சம் சைலண்ட்டாக வேடிக்கை தான் பார்க்குறாங்க. பட் ஜேகே ஜிமினும் பாப்பா எப்போ கொண்டா இருக்கும் கொண்டு இருக்குமா, எப்போ வரும் நம்மக்கிட்ட வந்துடுமா, நம்மளே வச்சுப்போமா, அம்மா அந்த பக்கத்து வீட்டு பாப்பா மாதிரி இருக்குமா, க்யூட்டாக இருக்குமா இல்லை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிமின் கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சுகாட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்கள் 2 பேத்துக்கு தம்பி பிறக்க போகிறாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. வீ வந்து பாப்பான்னு சொல்லியிருப்பான். பட் அப்போ இவங்க 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு பாப்பா எப்போ ஒரு குட்டி பாப்பாவா நம்மக்கிட்ட வந்துருமா அவ்வளோதான் கேட்டிருப்பாங்க. இவனுங்க கொஷினை அடிக்கிக்கிட்டே போகிறாங்க. ஆத்தாடி எவ்வளோ கொஷின் அப்படி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு டயர்டாக இருக்கிறான் நிறைய கொஷின் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டீங்க. இவனுக்கு 2 பேரும் உடனே வீக்கிட்ட போய் வீயை போட்டு நச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் குட்டியாக இருக்கும், இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும் பாப்பா, இவ்வளோ குட்டியாக இருக்குமா, எத்தனை பாப்பா வரும், நம்மக்கிட்ட 2 பாப்பா, ஐயா 2 அப்போ எனக்கு 1 ஜிமினுக்கு 1 6 மணிக்கு சுகான்னாக்க அப்போ இன்னும் 2 பாப்பாவா. நீங்கள் எப்படி டக்குன்னு கணக்கு வந்து பார்த்துட்டு பொழுந்துருவேன் அப்படிங்க. வீ சிரிச்சிட்டேன். இல்லை 2 பாப்பா தான் நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே நாங்களே பார்த்துப்போம், 4 பேர் ஷேர் பண்ணிப்போம் ஓகேவா அப்படின்னு. பாப்பா பொம்மை கிடையாது அப்படி சொல்லி ஆரம் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஆரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பாப்பா இந்த மாதிரி குட்டியாக இருக்கும், நீங்கள் இப்போ இந்த மாதிரி குட்டியாக இருக்கும், நம்ம 4 பேர் சேர்ந்து பார்த்துக்கணும், நம்ம 4 பேர் அண்ணா அவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டீங்க. வீ வந்து உங்களை இழுத்து ஷோல்டரில் போட்டால் நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன அப்படின்னு பாரு 2 பேரும் எவ்வளோ பொறுப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. அதெல்லாம் நீ பண்ணணும், அவனுங்க 2 பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும், ஆல்ரெடி பண்ணதான் வயிற்று வந்து நிற்கிது போதும் அப்படின்றீங்க. சிரிக்கிறா நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கியிருப்பீங்க. இப்போ வந்து மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, வீட்டில் சத்தமே இல்லை. நீங்கள் என்ன இது நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. எல்லாம் கப்பு சிப்புன்னு சைலண்ட்டாக இருக்கு. நீங்கள் என்னாச்சு 4 பேர் சைலண்ட்டாக இருக்கீங்க.
பண்ணலம்மா சும்மா தான் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கோங்க போய் பொறுப்பாக அவங்களே குளிச்சு கிளம்பிட்டு இருக்கானுங்க. சொல்கிறேன் எல்லாம் செய்கிறாங்க. பொதுவாக இதுங்களும் சம்டைம்ஸ் சேட்டையெல்லாம் செய்யும் மார்னிங். ஆனால் எல்லாம் பொறுப்பாக இருக்குது. ஜேகே ஜிம்மிலாம் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விய பார்க்குறீங்க. ஒன்றும் ஆகலை. வயிற்றில் குட்டி பாப்பா இருக்குது, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம பாட்டுக்கு சமத்தான் நம்ம வேலையெல்லாம் நம்ம செய்யணும், அப்போ தான் குட்டி பாப்பா சீக்கிரமாக நம்மக்கிட்ட வரும்னு சொன்னேன். எல்லாம் கப்பு ஜிப்புன்னு மாய முடிச்சு. எல்லாம் அது வேலையை பக்கத்து பற்றி அப்படிங்கிறீங்க. பார்த்தா ஜேக்கு வந்துட்டு சைலண்ட்டாக அவனுக்கு கொடுத்த பாலை குடிச்சிட்டு இருக்கான். ஜிமின் சைலண்ட்டாக அவனுக்கு கொடுத்த பாலை குடிக்கிறாங்க. இவனுங்க 2 பேரும் அவனுங்க பாட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் இவையே பார்த்துட்டு இதுக்கு தாண்டி சொன்னேன் சீக்கிரமாக கல்ல பெற்றுருக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் டென்ஷன் கூட உனக்கு இருந்திருக்காள். நோ தேங்க்ஸ், இம்முட்டுவான் வேலையை பாரு. ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து குக் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சாப்பிட்டோன்னே வாமிட் வந்துருச்சு. நீங்கள் வேகமாக போய் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. 4 பேர் தடாபுடான்னு உங்கள் பின்னாடி வந்திருப்பாங்க. வந்துட்டு உங்கள் ஹெட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் 4 பசங்க உங்களை அப்படியே குழந்தை க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தா எல்லாரு காலையும் தண்ணியெல்லாம் அது கலங்கிடுச்சு. எல்லாம் அப்படியே உங்களை பார்த்துட்டு அம்மா என்னாச்சு அப்படிங்கிறனால நீங்கள் அப்படியே சாஞ்சு உட்கார போகிறீங்க. ஜேகே வந்து உங்களை பிடிச்சிட்டு க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். அம்மா 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 ஜிம்னுக்கு அப்படியே அவங்களுக்கு ஜிம்னு உங்கள் கை பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். நீங்கள் வந்து மேலே சாஞ்ச வேறு அப்படியே எல்லாம் உட்காந்துட்டீங்க. ஆரம்பிச்சுக்கலாம். அம்மா திருப்பி நீ மொத்த மாதிரி வாமிட் எடுப்பியா, உன்னால சாப்பிட முடியாதான். ஜெயிக்க ஜிம் வயிற்றுல இருந்தப்பா அப்படி தானே இருந்துச்சு, அப்படி தான் இருக்குமா அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அழுகுறாங்க. வீக் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்குது. சரிடா ஒன்றும் இல்லைடா சொல்லிட்டு 4 பேரும் சமாதானம் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை அம்மா நல்லா தான் இருக்கேன், அந்த சாப்பாடு செட் ஆகல, அப்பா நல்லா சமைக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு 4 பேர் இந்த அடிக்கிறாங்க. அடி வாங்கிட்டேன்னு. ஓகேவா நீ நான் ஓகே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். அப்புறம் இவனுக்கு 4 பேர்த்தையும் அதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மற்ற 2 வீட்டை வச்சுருக்கான். அது 2 வந்து உங்ககிட்டயே உட்காந்துருக்கு. வாங்கடா வந்து ஃப்ரெஷ் ஆகணும். நான் அம்மா கிட்ட தான் இருப்பேன், கூப்பிடாத என்ன. சரிடப்பா உங்களோட அவர் சொல்லி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிருப்பான். அப்படியே டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஜேகே ஜிம்னு நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. அவனுங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ நடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க கூடயே இருப்பாங்க. அப்படியே உங்கள் ப்ரெக்னென்சி டைம்லாம் போகுது. உங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் போகலை. இல்லை நான் வரல, நான் ஆல்ரெடி 4 குழந்தைக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வந்து நான் தடவை எங்கள் வீட்டிலே வந்து பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மாவும் அத்தையும் அப்பப்போ வந்து பார்த்துப்பாங்க. இவங்க 5 பேருமே உங்களை அவ்வளோ பொறுப்பாக பார்த்துப்பாங்க. அதனாலேயே உங்களுக்கு எங்கேயும் போகணும்னு தோணலை. இன்னும் 1 வீக் தான் இருக்குது உங்களுக்கு டெலிவரிக்கு. நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் எனக்கும் தெரில அப்படி சொல்லிட்டு நீங்களும் டெலிவரிக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைலில் ஒரு டெலிவரி இருக்குது, அது பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ஜேக்கும் ஜிம்மில் அப்படி தான் பிறந்திருப்பாங்க. நீங்கள் அதனால் ஓகே அதே வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. குழந்தைங்களை எங்கே விடுறது என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்ருக்கா, நீங்களும் பார்த்துட்டு என்னாச்சு கிக் பண்ணுது. வேகமாக அவங்க 4 பேரும் ஓடி இருந்திருப்பாங்க. பார்த்துட்டு என்னடா இதுக்குள்ள வந்தீங்க, பாப்பா வதக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து உங்கள் வயிற்றில் கை வைக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே பார்த்துட்டீங்க. என்னடி இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு பழகிருச்சு. அடிக்கடி பாப்பா வைக்கிறான்னு சொல்லி உதச்சா தெரிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க நாங்கள் தொட்டு பார்க்குறோம்ல, அதனால் அப்படி தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இன்னும் 1 வீக் தானே இருக்குது டெலிவரிக்கு. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் படுத்துருக்கீங்க. தான் எல்லாம் பண்ணுறான். ஜேகே ஜெமினா உங்கள் பக்கத்தில் படுத்து க்யூட்டாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு உங்களை பார்க்குறான். கிளம்பிட்டான். கிளம்பிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே தான். ஸோ 4 பேர் வீட்டில் இருப்பாங்க. மெயின்டைன் பண்ணிடுவீல, இல்லை அம்மா வீட்டில் விட்டுருவான். இல்லை இப்போலாம் நான் ஒன்றுமே பார்த்துக்க தேவையில்லாம், அவங்களே பார்த்துப்பாருங்க இருக்கட்டும். ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டான். உங்களை பார்த்துட்டு ஹரியா டயர்டாக இருக்குது போயிட்டு வா ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. 4 பசங்களும் இறங்கி போகிறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க, அதேம்மா அப்படி சொல்லிட்டு 4 க்யூட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க இந்த சைடு காரில், அதாவது ஜன்னலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைடு காரில் என்கிட்ட அப்பா 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 இந்த சத்தம் கேட்டு வந்து எட்டி பார்க்கலாம். 4 பேர் இங்கே நிற்கிறானுங்க. என்னடா அப்படிங்கிறான். உடனே இங்கே சுற்றிட்டு வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு டாட்டாப்பா அப்படி சொல்லிட்டு 4 பேர் டாட்டா காட்டுறாங்க. சிரிச்சிட்டே பார்க்குறேன். எப்போவுமே நீங்கள் பாய் காட்டுவீங்க, கூட வந்துகிட்டே இருப்பானுங்களே, அந்த பழக்கத்துக்கு நீங்கள் வரலன்னு சொன்னாலும் வந்திருக்கானுங்க. வந்துட்டு சிரிச்சிட்டே இறங்கலாம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவங்க பசங்க வந்து அவனை டாட்டாலாம் காட்டி அனுப்புகிறாங்களேன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருங்கிட்டு 4 பேர் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்பா என் கண்ணு கலங்குது. ஒன்றும் இல்லை, அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கையை நீட்டுறாங்க. என்னத்துக்கு கையே எங்களுக்கு கிஸ் பண்ணால் அம்மாக்கு பாப்பாவுக்கு வந்து எல்லாரோட கையிலையும் கிஸ் பண்ணிட்டு போங்க, இதை போய் அம்மாக்கு பாப்பாவுக்கு கொடுங்க. அப்பா போயிட்டார். ஓகேவா, அப்பா ஆஃப்டர்நூன் வந்துடுவேன். ஓகேவா ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாம் வீக்கு டாட்டாலாம் கட்டி அனுப்புகிறாங்க. அது வந்து கிஸ் பண்ண கையை ஆட்டினா கிஸ் வந்து போயிருமா வீக்கிட்ட. சிரிச்சுட்டே 4 பேர் கீழே கையை வச்சுருக்காங்க. சிரிச்சுட்டே கிளம்பியிருப்பான். 4 பேர் திட்டு வரானுங்க. பொறுமையாக வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருப்பீங்களா, பார்க்குறீங்க. அம்மா உட்காரு அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு 4 பேரும் கிட்ட வராங்க. என்னாச்சு அப்படின்னே
ஆரம்ப சுகம் வந்து உங்கள் சீக்ஸில் கை வச்சுட்டு அப்போட மொத்தம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டீங்க. அதுங்காட்டி ஜேகே ஜிம்முன்னு வயிற்றில் கை வச்சுட்டு அவங்க 2 பேத்துக்கு அப்போட மொத்தம் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி டேவும் அப்படியே போயிருக்கும். இவங்க 4 பேரும் உங்கள் கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. நீங்களும் சிரிச்சிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி. உங்களுக்கு இப்போ லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்துப்பாங்கள்ல இருந்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஆரம்பி சுகாமி வந்து உங்கள் அம்மா அப்பா கூட அனுப்பி வச்சிட்டான். அவங்க அம்மா அப்பா கிட்ட ஜேகேவின் ஜிமின்னு அனுப்பிட்டான். நாங்களாச்சும் இருக்கோண்டா அம்மா, குழந்தைங்க பார்த்துக்கணும்ல. அது அம்மா இங்கே 2 பேர் இருந்தாங்கன்னா அவ்வளோதான், அழுது ஊரை கொட்டிடுவாங்க. அவங்க அம்மா அழுதா அவனுங்க 2 பேரும் போதும், உலகத்தையே கூட்டிடுவாங்க. 4 பேர்த்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன். ஆனாலும் போன டெலிவரி மாதிரி பார்த்துக்குறோமா அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு லைட்டாக பெயின் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு ரொம்ப வலிக்கு தான். இல்லை ஓகே தான் அப்படி சொல்லியிருக்கீங்க. அன்றைக்கி நைட் அப்படியே போகுது. உங்களுக்கு நைட்லாம் செம்ம பெயின் எடுத்திருக்கோம். வலிக்குது ஒன்று அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு, செம்ம பெயின். டாக்டர் வந்து வர சொல்லியிருப்பாங்க. வார்டப்பில் தான் வந்து டெலிவரி பார்க்கலாம் அப்படிங்கிறது பிளான். வந்து வாட்டரில் வார்மான ஹாட்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கான். டாக்டர் வந்து உங்களுக்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேபி பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு போய் ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க, குழந்தைங்கள இதை குளிக்க வைக்க. ஸோ கொஞ்சம் ஹாட்டாக எடுத்துருவாங்க, அப்போ தான் கரெக்டாக ஆறும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் தொப்புள் கொடியை கட் பண்ண சிசர் அதெல்லாம் ரெடியாக நர்ஸு சேர்ந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு செம்ம பெயினும் நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுலடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே பெயின் தர முடியும். நீங்கள் கத்தி வலிக்குது முன்னாடி எப்படின்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு பேபி பிறக்குது அப்படின்னு தண்ணிக்குள்ளேருந்து தூக்கிட்டு நர்ஸ் பிடிங்க அப்படின்னா நர்ஸ் வந்து வாங்குறாங்க. திருப்பி அடுத்த டெலிவரி பார்க்குறாங்க. நீங்கள் முடியல அப்படிதான் செகண்ட் பேபியும் பிறந்துச்சு. அப்படியே நீங்கள் லைட்டாக ஃபெயின் ஆகுறீங்க. டக்குன்னு உங்களை வாட்டர் விட்டு வெளியே தூக்கிட்டாங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ பேபி அவங்க கூட சேர்ந்து க்ளீன் பண்ணுங்கள். ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ குழந்தைங்க 2 பேர்த்தையும் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. 2 பேரும் கேர்ள் பேபி. வீக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வந்துட்டு டாக்டர் பார்க்குறான். டாக்டர் வந்து வியோட ஃப்ரெண்டு தான். ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு இந்த பண்ணி வியை பார்த்து கேட்குது. என்ன நக்கல் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். அப்புறம் காலேஜ் படித்தப்போ சொன்னடா 5 பிள்ளை பெற்றுப்பான்னு 6 பிள்ளை பெற்றுருக்க. இப்போ தான் உனக்கு சொல்லணும்னு தோணுது. அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டு சரி இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம் ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. குழந்தைங்க 2 பேர்த்தையும் தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வியோட அம்மா அப்பா கால் பண்ணி சொல்லிட்டு குழந்தைங்களாம் கூப்பிட்டு வாங்க அப்படி சொல்லி சொல்லியிருப்பான். இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா வந்து 2 குழந்தைங்க கையில் வச்சுருக்கான். இந்த சைடு இப்படி பார்த்த மாதிரி ஒரு பேபி, அந்த சைடு பார்த்த மாதிரி ஒரு பேபி. உள்ளே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுங்காட்டி எல்லோரும் வந்திருப்பாங்க. அந்த 4 பசங்க குடுன்னு ஓடி வராங்க. அம்மா 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 உள்ளே இருக்காங்க. அப்பா நம்ம பாப்பாவா அப்படி சொல்லிட்டு 4 பேர் டபக்குன்னு வந்து எட்டி பார்த்துட்டு வா பாப்பா எங்களை மாதிரியே இருக்குது. பாப்பா உங்களை மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வியோட அம்மா பார்த்துட்டு ஓகே விட ஃபேமிலி பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ண சொல்லிட்டியா? பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மா இப்போயாச்சும் பண்ண சொல்லிங்களே அப்படின்றாங்க. வீக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குனு குடிஞ்சிருப்பா. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு சரி அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை உள்ள கூப்பிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. தான் குழந்தை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வீயை பார்த்துட்டு கேர்ள் பேபியா ஃபைனலி ஓகேவா? ஓகே தான், ஃபேமிலி பிளானிங் தான் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே தான், போதும் ஓகே அப்படிங்க. வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக விளக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு பேபியை வச்சுட்டு அந்த சைடு ஒரு பேபியை பிடிச்சி நல்லா கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ட்ரைனிங்கும். அப்புறம் 4 பேத்துக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கேன்டி, இது கூட எல்லாமே இருந்தால் எப்படி சொல்கிறான். பேபி வந்து மில்க் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. பேபி வந்து க்யூட்டாக குடிச்சிட்ருக்காங்க. பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ல. என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன். அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணி 6 பிள்ளை பெற்றிருக்கேன். ஒவ்வொரு டெலிவரி பண்ணி எவ்வளோ பெயினாக இருக்கும். பட் நீ அது ஒவ்வொருத்தடவையும் டபுளாக எனக்காக கொடுத்துருக்க. சாரி. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நல்லா அதப்பா இருக்கேன். சரி சொல்கிறேன். ஃபேஸ் டல்லாகிடுச்சு. ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழுத தெரியுமா? முடியல வீணு எனக்கு அப்படியே நீ ஒவ்வொரு குழந்தையும் கற்றுனீங்க, அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு. ஒருத்தரையும் நான் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன்னு தோணுது. அப்படிலாம் இல்லை, இவங்களை பாரு தோணாது. வந்துட்டு பார்க்குறான். 2 பேர் கேர்ள் பேபிலாம் அவனுக்கு என்ன மாதிரியே இருக்காங்க. ஆமாம் பெத்த 6 ஒன்று மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு சிரிச்சிட்டா, நீங்களும் சிரிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேபி நீங்கள் ஒன்று கையில் வச்சுருக்கீங்க. உங்கள் 4 பசங்க வராங்க. வந்துட்டு குழந்தைங்கள பாப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அம்மா 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 நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? 4 பேர் கொஷினுமே அதான், நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கானுங்க. என்ன வேணும் ஜேகேக்கு? நான் தானே கட்டுக்குட்டி செல்லக்குட்டி சொல்லுவேன். ஆனால் இப்போ 2 பப்பு வந்துச்சு. நான் கட்டுக்குட்டி இல்லை தானே, இப்போ தானே கட்டுக்குட்டி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வியோட கையில் வச்சுருக்க பாப்பாவை பார்த்து உங்கள் கையில் வச்சுருக்க பாப்பாவை வந்து கேட்குறான். அவங்க 2 பேரும் பாப்பா
பட் என்னோட கட்டுக்குட்டி எப்போவுமே நீ தான். இவங்க முன்னாடி செல்லக்குட்டி சரியா ஆடு ஓகே அப்படி சொல்லிட்டு வீசிருக்கிறான் ஜிமின். அம்மா இந்த 2 பாப்பா நம்ம கூடயே வந்துமா நம்ம கூடயே வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க ஆரம்பிச்சுக்காவும் ஃபஸ்ட்டு குழந்தைங்க 2 பேர் ஃபோர்வெயிட்லேயே கிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜேகே ஜிமின் ஃபோர்வெயிட்ல கிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேக்காக கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி சுகாவும் பண்ணிப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. பாரு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற நீங்கள் அவ்வளோ சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. அதை ஃபாலோ பண்ணி ஜேகே ஜிமினும் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சுக்காவும் உங்கள் 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் உங்கள் அம்மா கண்டிப்பாடி இந்த 2 பசங்க போதும் உன் பிள்ளையெல்லாம் வளர்த்துக்கு நீவே ஜாலியாக இருங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நீங்களும் வீய சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் ஹாப்பியாக போகுது. இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக பேபி அழுதுகிட்டே இருந்திருக்கும். நீங்கள் வந்து இன்னொரு ரூமில் வைக்கீங்க. குழந்தைங்க 4 பேர் வேறு ரூமில் படுக்க வச்சிட்டிங்க. ஏன்னா அடிக்கடி எந்திரிச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் 4 பேர் இருந்தால் அவங்களுக்கும் வேறு டிஸ்டர்ப் ஆகும், குழந்தை அழுகும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தனியாக படுக்க வச்சுருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் தான் ஒரே ரூமில் இருக்கீங்க. அதாவது இப்போ பிறந்த 2 குழந்தைங்க. நீங்கள் வந்து மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க வந்து லைட்டாக அழுகுற மாதிரி இருக்குறீங்க. பாப்பா அழுறா அப்படின்றீங்க. கை வச்சு தட்டி பார்க்குறீங்க. வீயை காணோம். எந்திரிச்சிட்டானோ மார்னிங் ஆயிடுச்சு சமைக்கணும்ல சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. அங்கே வந்து 4 பேர் சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆரவும் ஜிமினும் சேர்ந்துட்டு ஒரு சைடு தொட்டில் ஆட்டிகிட்டு இருக்காங்க. சுகாவும் ஜிக்கும் சேர்ந்து இன்னொரு சைடு இன்னொரு பாப்பாவுக்கு தொட்டில் ஆட்டிகிட்டு இருக்காங்க. 4 பேரும் பொறுமையாக தொட்டில் ஆட்டுறாங்க. பாப்பாங்க வந்து சினுங்கினவங்க அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க 4 பேரும்? பாப்பா அழுறாம்மா நைட்டு ஃபுல்லாக நீ பார்த்துக்கிட்டீல அதான் இப்போ நாங்கள் தொட்டில் ஆட்டுறோம் அப்படின்னு நீங்கள் 4 பேர்த்து வச்சு ஷாக்காக பார்க்குறீங்க. கோரஸை வேறு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் 4 பேர் தொட்டில் ஆட்டிட்டு இருக்காங்க. வீ வந்துட்டு லைட்டாக சினுங்கிற சவுண்ட் கேட்டோமே அவனும் சேர்ந்து ஏறி வந்திருப்பான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வீ பார்க்கலாம். 4 பேர் தொட்டில் ஆட்டிட்டு இருக்காங்க. ஹிந்தி பண்ணுறாங்க. பாப்பா அழுறாங்களா சமாதானம் பண்ணுறாங்களாம் அப்படி அப்படி சொல்லிட்டு வீ வந்து சிரிச்சுட்டே வந்து அவங்கள ஹக் பண்ணுறான். நீங்கள் வீ ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்கிறேன். நீங்களும் ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. அவனுங்க 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. பாப்பாங்க வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி மமுல் பண்ணிட்டு குழந்தைங்க அழகாக சிரிக்கணும் அப்படி சிரிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து பெட்டில் படிக்க வைக்கிறீங்க. 4 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க. அம்மா அம்மா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட் அப்படி சொல்லிட்டு ஜிமினியும் ஜேகேயும் பார்க்குறீங்க. 2 கோர்ஸாக தான் கேட்டிருக்கோம். என்ன அப்படி கேட்டு ஜேகே நான் கேட்குறேன் நீ அவன் ஜிமின் சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அமைதியாயிட்டான். பாப்பா 2 பேரும் எப்படி உன் வயிற்றுக்குள்ளே போனாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. வீ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வீ பார்த்துட்டு என்னடா அப்படி கேட்குறாங்க. ஆரம்பிச்சுக்காமா ஆமாம்மா இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு எப்படி உன் வயிற்றுக்குள்ளே போனாங்க இப்போ எப்படி உள்ளே போனாங்க அப்போ நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டேனா வீ அப்படிங்கிறீங்க. வீ உடனே ஆமாம் உங்கள் அம்மா ராட்சசி சாப்பிட்டுட்டா உங்களையும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வீ நான் ராட்சசி அப்படி சொல்லிட்டு வீ அடிக்கிறீங்க. உங்கள் பசங்க 4 பேர் வந்துட்டு அம்மாவை சொல்லாது அம்மாவை அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அடிச்சிட்டு சிரிச்சிட்டு அப்போ அம்மா ராட்சசி அப்படி கேட்டால் அவனுங்களும் சிரிச்சுக்கிறாங்க. என்னடா அவர் சொல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க அப்படிங்கிற நீங்கள் எல்லாத்தையும் ஷாக்காக பார்த்துட்டீங்க. எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா அம்மா உங்கள் 2 பேருக்கு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜின்னு ஒரு பாப்பா காதில் போய் சொல்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. டேய் நான் சாப்பிட்லடா இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க அவங்களும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஆனால் பாப்பா நீ சாப்பிட்டாலும் பாரு பாப்பா ஒன்று மாதிரி க்யூட்டாக இருக்குது அப்படி அப்படின்னா பாப்பா அப்பா மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாம் திருப்பி அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் ஐயோடி அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாப்பா பார்க்க அப்பா மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே அப்பா மாதிரி இருக்கும் அம்மா மாதிரி யாருமே இல்லை. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஐயோ இதை வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்டீங்க. எல்லாம் ஜாலியாக சேர்ந்து சிரித்து விளாண்டுட்டு இருக்கானுங்க. பாப்பா 2 பேர் கையை பிடிச்சி ஆட்டுறது காலை பிடிச்சி ஆட்டுறது எல்லா செட்டையும் செஞ்சுட்ருக்காங்க. நீங்களும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே வந்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிட்ட மாதிரி இருக்குது. வீக்கு தான் ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. 2/2 நான் உடனே போடுறேன். இது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியம் தான். எனக்கு இது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல போடுவோம் திடீர்னு அந்த ஐடியா தான். சப்பனா வீ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தப்ப வீக்கு 5 குழந்தை வேணும் அப்படி சொல்லி வீ சொல்லியிருப்பாங்க. அது டக்குன்னு மைண்டுக்கு வந்து 5 என்ன 6 கொடுத்துருவோம் அப்படி சொல்லி 6 கொடுத்தது தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாய் லவ் யூ. டியூரேஷன் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தடவை நான் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குது. நான் கடைசியாக கொஞ்சம் நேரம் இதை டைம் கிடைக்கிறப்ப நைட் அப்போலாம் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி டைம் கிடைச்சாலும் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் லவ் யூ.